sum to n terms of an AP. A series whose terms are in AP is called the arithmetic series. Series which is in AP is known as arithmetic series. A plus D, A plus 2D, etc. be an AP is an arithmetic progression. Be an AP. Now, the sum of first n terms of the arithmetic progression denoted by Sn equal to adding all these terms A plus D plus A plus 2D plus etc. plus there are n terms means first term, second term, third term, nth term is A plus n minus 1 into D. Now the process of adding the terms of the AP is known as sum to terms of the AP till n terms is known as sum to n terms of the AP. So to sum these n terms of an AP, we have formula Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into D. This is the formula to sum n terms of the given AP. Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into D. Here n is equal to number of terms. N means number of terms. n denotes number of terms. என்னங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதை ரெப்ரசன்ட். இப்போ 5 டேர்ம்ஸ் இருந்தால் n equal to 5 எடுக்கணும். அடுத்து ஏங்கிறது என்னென்னா ஏ இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் டேர்ம். ஏன்னா முதல் ஃபஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட்டில் இருக்க டேர்ம் இஸ் நோன் அஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஏ இஸ் ஃபஸ்ட் டேர்ம். தென் டி இஸ் நத்திங் பட் காமன் டிஃபரன்ஸ். இந்த காமன் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் முன்னாடி? காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா T2 minus T1 or T3 minus T2 etc. போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ n equal number of terms, a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். என்ன பண்ணுறாங்க? சம் டு n terms of the AP-நாக்க n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிற ஒரு ஏபியை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இப்படியே போயிட்டுருக்கு. இது ஒரு ஏபியை நான் வச்சுட்டேன். இப்போ சம் டு n டேர்ம்ஸ்னா a plus D, a plus 2D இப்படி n டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அந்த ப்ளஸ் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா சம் டு n terms of the AP. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா n by 2 2a plus n minus 1 into D. அப்போ இதை ப்ராசஸ் பண்ணால் நமக்கு n வேணும், a வேணும், 2 வேணும். இந்த 3 வேல்யூஸ் இருந்தால் தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும். அப்போ n is nothing but number of terms of an AP. ஒரு ஏபிக்குள்ளே எவ்வளோ டோட்டல் டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அல்ல அவங்களே கொடுத்துருவாங்க. எக்ஸட்ராட்டு 20 டேர்ம்ஸ் இப்படி சம் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க? 1 5 9 எக்ஸட்ராட்டு 20 டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா 20 டேர்ம்ஸை நம்ம சம் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? n equal to 20 எடுத்துக்கணும். அடுத்து a equal to 1 ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த d கண்டுபிடி. டிங்கிறதுனா T2 minus T1. அப்போ என்ன கிடைக்கும்? 5 minus 1 4. இந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணணும்? கொடுத்துருக்குற அந்த ஏபியிலேருந்து ADN கண்டுபிடிக்கணும். n டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கே வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு நம்ம n கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். when last term is given we should use n equal to L minus a by d plus 1. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் ஃபார்முலா Sn equal to n by 2 2a plus n minus 1 and dக்கு கால்குலேட் பண்ணணும். We can use this formula when n, a and d are known. Number of terms, first term, common difference in the 3 values தெரிஞ்சிச்சுனா we can substitute in this formula, can calculate the sum value, sum to n terms. Suppose n, a, d க்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா n கொடுக்க மாட்டாங்க. n க்கு பதிலா என்ன கொடுத்துருப்பாங்க? l கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேர்ம் l equal to லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் கொடுத்து ஃபஸ்ட் டேர்மு d தெரிஞ்சிச்சுன்னா இன்ஸ்டட் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இப்படி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 5 + 9 எக்ஸட்ரா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இங்கே இருக்கிற டேர்மே கொடுத்துருவாங்க. மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துறாங்க இங்கே. இப்போ என்ன பண்ணணும்னாக்க இதில் நமக்கு என்ன நமக்கு தெரியாது. நமக்கு என்னென்ன தெரியுதுங்க? a ஃபஸ்ட் டேர்ம் தெரியும். d வந்து T2 minus T1 போட்டு d கண்டுபிடிக்கலாம். இங்கே லாஸ்ட் டேர்ம் l கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா LAD தான் கொடுத்துருக்காங்க. அப்போ LAD கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு n கால்குலேட் பண்ணோம். டு கால்குலேட் n L minus a
by d plus 1 இந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு n கால்குலேட் பண்ணோம். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து n கண்டுபிடிப்போம். தென் நமக்கு NAD கிடச்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? பை யூஸ் ஆஃப் த ஃபார்முலா Sn ஈக்குவல் டு n by 2 a plus lன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ போத்தவே we can calculate the sum. எப்படி கிடைக்கும்? இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா இங்கே என்னென்ன வேணும்? n வேல்யூ, a வேல்யூ, d வேல்யூ தெரிஞ்சால் we can apply in the formula Sn equal to n by 2 into 2a plus n minus d. சப்போஸ் n கிடைக்கல, அப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. சீரீஸ் வந்து சீரீஸை கொடுத்துட்டு லாஸ்ட்லேயே ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம இது என்ன கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் டேக்கன் அஸ் லாஸ்ட் டேர்ம். இப்போ லாஸ்ட் டேர்ம் ஏடி கண்டுபிடிச்சி இந்த n ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டியில் சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த n வேல்யூ, a வேல்யூ, d வேல்யூ எடுத்துகிட்டு Sn ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு a ப்ளஸ் எல் போகலாம். இல்லை n கண்டுபிடிச்சிட்டு ஏடி நான் இந்த ஃபார்முலா போடுறேன் சார், எதில் வேணாலும் போடலாம். பட் இது வந்து லெங்க்த்தியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி திஸ் ஃபார்முலா. அதனால் எல் தெரிஞ்சிச்சுன்னா we can L A N D. இப்போ இது மூணுமே தெரியும். L தெரிஞ்சால் நம்ம n கண்டுபிடிக்க முடியும், A and D வச்சுட்டு. அப்போ N A D கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவைப்படுது பாருங்க, N A L. இது மூணு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? Sn equal to n by 2 into a plus l என்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ there are two ways. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா NAD. NAD தெரிஞ்சா n by 2 into 2a plus n minus 1 into d for sum. Suppose ALD தெரிஞ்சா first apply for n கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் go with the formula Sn equal to n by 2 into a plus l to find its sum. For sequence and series. For example, A1, A2, A3, A4, etc. separated by comma. இப்படி A1, A2, A3, A4 நம்பர்ஸ் வந்து கமாவில் செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏதோ சம் பர்டிகுலர் ஆர்டரில் அப்படின்னா தட் இஸ் நோன் as சீக்வன்ஸ். இதே இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பைன்டு பை அடிஷன் A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி எழுதிட்டோம், ப்ளஸ் A4 எக்ஸட்ரான்னு எழுதிட்டோம்னா this is known as series. புரியுதுங்களா? இது series of numbers, இது sequence of numbers. அப்போ sequence of numbers added நாக்க that is known as series of numbers மாறிடும். series, இது sequence, this is known as series. புரியுதுங்களா? அப்போ இது sequence சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம்? சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருந்தாலும் சீரீஸ் ஏபியில் இருந்தாலும் நம்ம சம்முக்கு ஃபார்முலா அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலா சொல்லலாம். ரெண்டு ஃபார்முலா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d, இன்னொன்று Sn equal to n by 2 into a plus l. அது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ரைட், இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்மு given exercise 2.6 exercise 2.6. Exercise 2.6, question number 1. Find the sum of the following 3, 7, 11, etc. up to 40 terms. அவங்களே எவ்வளோ டேர்ம்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டேர்ம்ஸுக்கு? 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. 3, 7, 11, etc. up to 40 டேர்ம்ஸ்க்கு நம்ம சம் பண்ணணும். இப்போ இது என்னது? n டேர்ம்ஸ்னா n நம்ம எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 40 டேர்ம்ஸ். அப்போ n equal to 40. directly given n, ங்கிறது directly given. Then first term is known as a. first term நம்ம a எடுப்போம். a equal to 3, that is first term. dங்கிறது என்ன? common difference. எப்படி கண்டுபிடிக்கணும்? t2 minus t1. இது second term, இது first term, இது third term. t1, t2, t3. t2 minus t1, 7 minus 3 apply பண்ண கிடைக்கும் 4. அப்போ d வேல்யூ கிடைச்சிச்சு. a கண்டுபிடிச்சிட்டோம், d கண்டுபிடிச்சிட்டோம். I already given that n equal to 40. அப்போ NAD are known as sum of n terms, sum to n terms of a AP Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Now substituting in this formula a, d and n, which is equal to s, n equal to 40 na s40, sum to 40 terms na s40, that is equal to n by 2, 40 by 2 into 2a, 2 into 3 plus n minus 1, 40 minus 1 எவ்வளோ வரும்? 39 into d, d ஓட வேல்யூ எவ்வளோ? 4
வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஏடிஎன் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். இப்போ 42 டிவைட் பண்ணால் 20. ஸோ 20 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் 39 இன்ட்டு 4. இப்போ 40 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 120 வரும். 40 இன்ட்டு 4 வந்து 160 வரும். அதில் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 156. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 156. So adding these two results 162. So S40 equal to 162 into 20. அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எல்லாம் கிடைக்கும் 162 into 2 போட்டிங்கன்னா இங்கே 4 0 4 12க்கு 2 பேலன்ஸ் 1 அப்போ 2 into 1 3. அப்போ ஒரு 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3240. 3240 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா S40. ஸோ சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் 3 7 11 எக்ஸட்ரா. இதே போல் சீக்வன்ஸில் 40 டேர்ம்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 3240 கிடைக்கும். Subdivision number 2. Question 1, subdivision number 2. Find the sum to n terms of the AP 102, 97, 92, etc. up to 27 terms. Up to 27 terms. Up to 27 terms. We need to find sum of this AP. The first term A equal to 102. D is nothing but this is T1, T2, T3. But the first 3 terms மட்டும் கொடுத்திருக்காங்க. up to 27 terms கொடுத்திருக்காங்க. எவ்வளவு terms மொத்தமா நம்ம இதில் ஆட் பண்ணணும்? 27 terms. அப்போ n equal to 27. இப்போ A 102, Dங்கிறது T2 minus T1. அப்போ என்ன கிடைக்குமா? 97 minus 102. That is equal to 97 minus 102 என்ன வரும் உங்களுக்கு? D equal to minus 5. n equal to 27. ADN தெரியும். AD and N are known னா ADN தெரிஞ்சா SN equal to n by 2 into 2A plus n minus 1 into D formula போகும். அப்போ sum SN equal to n by 2 2A plus n minus 1 into D. இப்போ S 27 terms. அப்போ S 27 equal to 27 by 2 2A 2 into A 2 into 102 என்ன உங்களுக்கு? 2 into 102 plus n minus 1 27 minus 1 26 into D. D எவ்வளோ? minus 5. 27 2 ஆல் டிவைட் ஆகுது. அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 27 by 2 இங்கே 2 into 102 எவ்வளோ கிடைக்கும்? 204 plus into minus minus. அப்போது 525 வந்து 125 வரும். அப்போது 26 into 5 பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 130 minus 130. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம். என்ன கிடைக்கும்? 27 by 2 into 204 minus 130, that is 74. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 274 கேன்சல் பண்ணனா 37 வரும். 37. ஸோ 27 into 37, that is equal to 27 into 37. மல்டிப்ளை பண்ணுங்க. 27 into 37 equal to which is equal to 999. Multiplying these two will get 9. Therefore yes, 27 terms is equal to 999. Third subdivision பார்த்தீங்கன்னா 6 plus 13 plus 20 plus etc plus 97 கொடுத்திருக்காங்க. This is called as series of numbers. The series of numbersல etc வந்து terms கொடுத்தாங்கன்னா n எடுக்கலாம். ஆனால் என்ன இருக்கு? plus 97 is nothing but 97 is a term in this series. இந்த சீரீஸோட ஒரு டேர்ம் தான் 97. சரிங்களா? எக்ஸட்ரா கொடுத்து ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இல்லாமல் இருந்துச்சு அது கூட அப்படின்னாக்க நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? என்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இங்கெல்லாம் ப்ளஸ் கம்பைன் ஆகி லாஸ்ட் டேர்மும் ப்ளஸில் கம்பைன் பண்ணியிருந்தா யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் என், ஷுட் டேக் இட் ஆஸ் எல். இது என்ன பண்ணணும்? லாஸ்ட் டேர்மாக எடுத்துக்கணும் எல். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ தெரியும். அப்போ ஏ ஈக்குவல் டு 6 and D equal to T2 minus T1. T2ங்கிறது என்ன? 13 minus T1ங்கிறது 6. இப்போ மைனஸ் பண்ணுங்க. 13 minus 6 எவ்வளோ வருது? 7. இப்போ D equal to 7 வந்தாச்சு. தென் லாஸ்ட் டேர்ம் L இருக்கு. L equal to எவ்வளோ இருக்கு? 97. இந்த மாதிரி ப்ளஸ்லையோ இல்லை மைனஸ்லையோ இந்த டேர்ம்ஸ் ப்ளஸில் கம்பேர் பண்ணி லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இருந்தால் இட் இஸ் டேக்கன் அஸ் L.
இங்கே மைனஸில் இருந்தால் இந்த டேர்ம் மைனஸில் இருந்தால் தட் இஸ் டேக்கன் அஸ் எல். இல்லை எக்ஸட்ரா டு அப் டு 20 டேர்ம்ஸ் 30 டேர்ம்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா அப் டுன்னு கொடுத்து டேர்ம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அதை என்னன்னு டேரெக்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்படி கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அது எல்லா தான் எடுக்கணும். ஏன்னா இந்த சீரீஸில் இது லாஸ்ட் டேர்ம் இது ஃபஸ்ட் டேர்ம். அப்போ லாஸ்ட் டேர்ம் எடுத்துகிட்டு எல் ஏ டி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ சம் எந்த ஃபார்முலா போகலாம்? என்ன தெரிஞ்சாதான் சம் ஃபார்முலுக்கே போக முடியும். அப்போ we need to find L first. ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். by using the formula L minus A by D plus 1. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n equal to L எவ்வளோ இருக்கு? 97 minus A6 by D எவ்வளோ? 7 plus 1. இப்போ 97 91 divided by 7 plus 1 that is n. அப்போ 91 by 7 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? there are 13 plus 1 equal to 14 terms. அப்போ டோட்டலாக n equal to 14 terms இருக்கு. இப்போ n கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி we know the values of a and d. a d n தெரியும். அப்போ அண்ட் ஆல்சோ l தெரியுதுனால நம்ம sn ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி போகலாம்? n by 2 into a plus l. அது n by 2 2a plus n minus 1 d போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுலேயே அப்ளை பண்ணலாம். பட் அதோட இதான் ஈஸியஸ்ட். அதனால இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எஸ் n வந்து 14 s 14 equal to 14 by 2 into a plus l. a எவ்வளோ இருக்குது? 6 plus l எவ்வளோ? 97. இப்போ 14 by 2 கேன்சல் பண்ணால் 7 into adding these two values 97 and 103. இப்போ multiplying these two results 7 into 103 is equal to 700. 3 into 7 21 721. So sum of 14 terms is equal to 721. அப்போ சீரீஸோட சம் வந்து என்ன வருது நமக்கு? 721 வருது. Now we have completed the first question. In that we had 3 subdivisions. First questionல 3 subdivision இருந்துச்சு. அந்த 3 subdivisions நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா question number 2. question number 2 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா given question number 2, how many odd integers, how many consecutive odd integers, how many consecutive odd integers, that is தொடர்ச்சியாக odd numbers எடுக்கணும். எவ்வளோ odd numbers தொடர்ச்சியாக எடுக்கிறப்போ beginning with 5 5லேருந்து ஆரம்பிக்கணும். beginning with 5, how many odd consecutive odd integers beginning with 5 will sum 480. will sum 480. இப்போ 5லேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ ஆட் நம்பர்ஸை நம்ம எடுத்து ஆட் பண்ணோம்னா 480 வரும்னு கேட்டிருக்காங்க. சம் வந்து 480 வரணும். அப்போ 5 + 7 + அடுத்த ஆட் நம்பர் 9 + எக்ஸட்ரா இங்கே மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா ஒரு டோட்டல் வந்து என்ன ஆகணும் உங்களுக்கு? ஈக்குவல் டு 480 வரணும். அப்போ இதோட சம் ஈக்குவல் டு 480 வரணும்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி odd numbers, consecutive odd integers beginning with 5 will sum 480 அப்படி கேட்டிருக்காங்க. ரைட், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் 480 வரணும். n என்னன்னு தெரியாது, அந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். that means sn equal to sum of these numbers denoted by sn. அப்போ sn equal to 480 கொடுத்துருக்காங்க. s ஓட ஃபார்முலா என்ன நமக்கு? n by 2 2a plus n minus 1 into d equal to 480. இங்கே லாஸ்ட் டைமே தெரியாது, அதனால n ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கிறனால we can use a and d நமக்கு இதில் கம்ப்ளீட் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதனால we can find a and d from the given series of numbers. அதனால a d வர மாதிரி சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ n is unknown, n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். a தெரியும், aங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், that is 5. and then we can find d. d நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் by use of the formula t2 minus t1. இப்போ t2ங்கிறது என்ன? 7, t1 வந்து 5, 7 minus 5 equal to 2. therefore d equal to 2. இப்போ d கண்டுபிடிச்சிட்டோம், a தெரியும், 5, n தான் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி சம்மோட வேல்யூ 480. இந்த a d இந்த ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n remains same, n by 2 into 2a, 2 into 5 10 plus n minus 1, n minus 1 தான் இருக்கும். then d value is 2 equal to 480. இப்போ இந்த பையில் இருக்க 2 அங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ கிடைக்கும் 480 into 2, 480 into 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நமக்கு? ஆர் யூ கேன் டிவைட் ஹியர் பை 2. பாருங்க, இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 by 2 உள்ளே கொண்டு வாங்க. n into இந்த 1 by 2 வந்து இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை ஆகும்.
10 by 2 5 ஆயிடும் ப்ளஸ் இந்த 1 by 2 இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் n minus 1 இருக்கும் ஈக்குவல் டு 480. எல்ஸ் என்ன பண்ணலாம், இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 480 இன்ட்டு 2 916 போட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணலாம். அப்படி போகிறப்ப அகெயின் வி ஷுட் டிவைடுங்கிற மாதிரி வரும் 2ஆல். நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இங்கே இருக்கிற 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 10 இருக்குது, அப்போ 2 5 are 10, அப்போ 5 வந்துடும். இந்த 2 அப்படியே கட் ஆகிடும். ரிமைனிங் வந்து n minus 1 வரும். இது என்ன சிம்பிள் தான், அதை விட பார்க்குறப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. 5n ப்ளஸ் இந்த n இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் n ஸ்கொயர் n இன்ட்டு -1 minus n ஈக்குவல் டு 480. இந்த 5n minus n என்ன ஆகும் உங்களுக்கு 4n மாறிடும். ஆர் இங்கேயே நீங்கள் சிம்பிள் 5 minus 1 வந்து 4 plus n நீங்கள் எழுதிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இதை சிம்பிளை பண்ணுங்க. 5n minus n எவ்வளோ 4n plus n ஸ்கொயர் ஈக்குவல் டு 480. இப்போ ஒரு குரூப் பண்ணுங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் 4n minus 480 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டர் பண்ணோம். வி ஷுட் ஃபேக்டர் த கிவன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஃபேக்டர் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 480, ஆட் பண்ணால் என்ன வரணும் உங்களுக்கு +4 வரணும், -480 +4 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிங்க. 24 இன்ட்டு 2 போட்டால் நினைக்கும் 48. அப்போ இங்கே ஒரு 20 சேர்த்துக்கலாம். 24 இன்ட்டு 20 போடுங்களேன். இப்போ ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணால் நினைக்கும் 24 minus 20 ஈக்குவல் டு 4. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, there are two factors n plus 24 into n minus 20 equal to 0. அப்போ separating the factors n plus 24 equal to 0, n minus 20 equal to 0. இதுலேருந்து n என்ன கிடைக்கும் -24, இதுலேருந்து n equal to 20 கிடைக்கும். இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது எப்போதும் பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவில் சொல்ல முடியாது. நம்பர்ஸ்னு வந்துட்டாவே அது பாசிட்டிவ் கவுண்டாக தான் இருக்கும். என்ன பாசிட்டிவ் கவுண்ட்னா பார்த்தீங்கன்னா இப்போது டேர்ம்ஸ் வந்து ஒரு டேர்ம் இருக்கும், ரெண்டு டேர்ம் இருக்கும். ஈவன் 3 terms 5 terms 10th term 100th term சொல்லலாம். -1 term நம்ம சொல்ல மாட்டோம். -2 terms நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ டேர்ம் cannot be நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் விட்டு பாசிட்டிவ் டேர்ம் எடுங்க. அப்போ therefore n equal to 20. அப்போது இதே மாதிரி 5 + 7 + 9 + எக்ஸெட்ரான்னு இப்போ நம்ம 20 terms எடுத்து ஆட் பண்ணோம்னா அதோட சம் வந்து எவ்வளோ வந்துடும், டோட்டல் வேல்யூ 480 கிடச்சிரும். therefore the required value of n is 20. அப்போது how many odd integers, நம்ம வந்து 20 odd 5லேருந்து ஆரம்பித்து 20 odd integers எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வந்து 480 கிடைக்கும். Question number 3. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3 னு கொடுத்துருக்காங்க. n equal to 28. 28 terms நம்ம சம் பண்ணோம். n equal to 28. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், S28 நம்ம கண்டுபிடிக்கணும். given n equal to 28 terms ஓட சம்னா S28 கண்டுபிடிக்கணும். whose nth term கொடுத்துருக்காங்க. given nth term means it is tn equal to a plus n minus 1 into d. It is also known as generating term. The generating term na the terms எவ்வளோ terms வேணும் generate பண்ண முடியும். அப்போ given tn equal to 4n minus 3 னு அவங்களே கொடுத்துருக்காங்க. When substitute n equal to 1, we will get the first term. Substitute n equal to 2 in this, we will get the second term. Substitute n equal to 3, we will get the third term. And substitute n equal to 28, we will get the 28th term. The last term நமக்கு கிடைச்சிரும். பட் இங்கே லாஸ்ட் டைம் நமக்கு தேவையில்லை. நம்ம கேட்டது சம் தான் கேட்டிருக்காங்க. n டேரெக்டாக தெரியும், a and d கண்டுபிடிச்சோம்னா போதும். Then a is nothing but t1. Term 1 தான் a ன்னு சொல்லுவோம். அப்போ n க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 into 1 4, 4 minus 3 equal to 1. அப்போ a equal to 1 கிடைச்சிச்சு. a equal to 1. அடுத்து என்ன வரணும், d. அப்போ t2 கண்டுபிடிங்க. t2 is equal to n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். Substituting 2 for n. 4 into 2 minus 3, that is equal to 8 minus 3 equal to 8 minus 3 5. So then t2 equal to 5 கிடைச்சிருக்கு. We can find d now. d is nothing but t2 minus t1. இப்போ second termல இருந்து first term minus பண்ணுங்க. 5 minus 1 equal to 4. Therefore we have found d as 4. இப்போ d 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a தெரியும் 1, d வந்து 4 னு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், n ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. They have directly given find the sum of first 28 termsனா n equal to 28 directly given. அப்போ use of n equal to 28 and a equal to 1, d equal to 4, we can find the sum of S28. So Sn equal to n by 2, 2a plus
n minus 1 into d. We can apply in this formula by using a, d and n. Else we can substitute n equal to 28 in this. We can find L. So L equal to last term, that is 28 terms தான் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n க்கு 28 போட்டால் நமக்கு லாஸ்ட் டேர்ம் கிடைக்கும். T28, that is equal to 4 into 28 minus 3. 4 2s are 8. Here 80 and 32. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? Equal to 112 minus 3. We can substitute, we can find last term, then apply in the formula Sn equal to n by 2 a plus l. நல்லா பாருங்க, either n a d எடுத்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல அப்படினாக்க இங்க n க்கு பதிலா 28 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு 28th டேர்ம் தான் லாஸ்ட் டேர்ம். அப்ப அந்த 28 டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நமக்கு கிடைக்கும். L equal to T28, லாஸ்ட் டேர்ம் 28 டேர்ம். அப்போ 4 into n 28. அப்போ 4 into 20 எவ்வளவு? 80. 4 into 8 எவ்வளவு இருக்கும்? 32. அப்போ 112 minus 3. இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? equal to 109. அப்போ லாஸ்ட் டேர்ம் கிடைச்சிச்சு. L equal to 109 கிடைச்சிச்சு. இப்போ இந்த L, A, D யூஸ் பண்ணிட்டு SN ஃபார்முலா போடலாம். S28 equal to n by 2. n by 2 எவ்வளவு இருக்கு? n எவ்வளவு இருக்கு நம்மள்ட்ட? 28. 28 by 2 into A plus L. A is equal to 1 plus L is equal to 109. அப்போ இது கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 14 into 110. அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 11 into 14, 14, 154, 1540. அப்போ S28 equal to 1540, 1540. அதான் வந்து sum of 28 terms வருது. சப்போஸ் அப்படி நம்மளால பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலாக்கு போகலாம். L கண்டுபிடிக்க நீங்கள் ரெடியா இல்லை அப்படின்னா we can directly apply NAD value in the first formula. Sn equal to n by 2, 2a plus n minus 1 d. Then simplify. அப்புறம் simplify பண்ணால் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். இல்லை எனக்கு ஈஸியாக முடியணும்னா L மட்டும் ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கும். L எப்படி கண்டுபிடிக்கணும்? 28 terms அந்த ஏபியில் இருக்கு. அப்போ 28th டேர்ம்ங்கிறது லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. அதனால இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன்? n-க்கு போல 28 போடுறேன். அப்போ L கிடச்சிரும். அந்த L வேல்யூ, A வேல்யூ, D வேல்யூ மூணுத்தையும் நான் அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். n by 2 into a plus L. அப்போ 28 by 2 14 ஆகிடும். 1 plus 109 a plus L, அது 110. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 154, இங்கே ஒரு 10 இருக்குன்ட்டு 0. அப்போ 1540 is the sum of 28 terms கிடச்சிரும். Question number 4. The sum of first n terms of a series is given by sum of n terms Sn கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2n square minus 3n. Sum to n terms of the series கொடுத்துட்டாங்க. 2n square minus 3n. It is taken as Sn. Sumனாவே sum to n terms, sum to first n terms denoted by Sn. Sn equal to 2n square minus 3n is given in the question itself. We should show that the given series is an AP. இப்போ இந்த sum ஃபாலோ பண்ணி வர்ற ஒரு சீரிஸ் வந்து AP இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? To show that the series formed by using this sum is an AP. இந்த sum to n terms ஃபாலோ பண்ணி வர ஒரு சீரிஸ் வந்து AP இருக்குன்னு சொல்லணும். சரி, சீரிஸ் ஆர் சீக்வன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கும்? டேர்ம்ஸ் இருக்கும். T1, T2, T3, T4 எக்ஸட்ரான்னு இருக்கும். சரி, நம்மள்ட்ட Sn இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Sn equal to given Sn equal to 2n square minus 3n. இப்போ S1, listen here. இப்போ T1, T2, T3, T4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு டேர்ம் எடுத்தேன்னா S1 is equal to T1. Sum of one term equal to term 1 இல்லைங்களா? Sum of one term sum பண்ண முடியாது. இப்போ n-க்கு 1 அப்ளை பண்ணால் S1 வரும். S1 is nothing but one termோட சம்னு சொல்ல முடியாது. அப்போ one term is nothing but term 1. சரி, S2னா என்ன அர்த்தம் நமக்கு? S2 is nothing but T1 plus T2. Sum of two termsனா first term is second term ஆட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் நல்லா கவனிங்க. Sum of two termsலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணுறேன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? term 2 கிடைக்கும். புரியுதுங்களா? sum of one term is nothing but first term. ஒரு டேர்மை சம் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபஸ்ட் டேர்ம்க்கு ஈக்குவலாக இருக்கும். sum of one termனா அப்போ ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும் அதில். அப்போது that is equal to T1. sum of S1 equal to T1. S2ங்கிறது என்னென்னா T1 plus T2.
ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஆட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ T2 வேணும்னா நான் என்ன பண்ணோம், சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணனா T2 கிடைக்கும். அப்போ S2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T2. அப்போ இந்த T2 T1 வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், D கண்டுபிடிக்கலாம். D இஸ் நத்திங் பட் T2 மைனஸ் T1. சரிங்களா? ரைட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து ஒரு 3-4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு அதோட டிஃபரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்து அது வந்து ஒரு ஏபியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், S1 கண்டுபிடிக்கணும். S1 ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் n ஈக்குவல் டு 1, தட் இஸ் T1 ஈக்குவல் டு 2 into 1 2 minus 3 into 1 3 equal to minus 1. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன இருக்குது, -1. அடுத்து S2. S2 என்ன அர்த்தம், T1 plus T2 sum of term 1 and 2. இதில் என்னக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ 2 into 2 square 4 minus 3 into 2. இப்போ சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும், 8 minus 6 is equal to 2 கிடைக்குது. அப்போ S2 equal to T1 plus T2 equal to 2. இப்போ T1 plus T2 equal to 2 வருது. இதில் நான் என்ன பண்ணுறேன், T1 equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். -1 plus T2 equal to 2 வந்துடும். இப்போ T2 equal to 2, இந்த -1 போகிறப்போ +1. அப்போ T2 equal to என்ன வந்துருச்சு, 3 வந்துருச்சு. சரி, அப்போ T1 -1 T2 வந்து +3 வருது. அடுத்து என்ன பண்ணலாம், S3 கண்டுபிடிக்கலாம். S3 is nothing but S3 equal to T1 plus T2 plus T3. First 3 terms ஓட சம்மு. அப்போ என்னக்கு போல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 into 3 square 9 minus 3 into 3. இப்போ என்ன கிடைக்கும், 18 minus 9 equal to here 18 minus 9 equal to என்ன கிடைக்கும் உங்களுக்கு 9 கிடைச்சிச்சு. இப்போ S3 equal to 9. அப்போது S3ங்கிறது என்ன, S3 equal to 9 which implies T1 plus T2 plus T3 equal to 9. சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த T1 plus T2 ஓட ஆன்சர் எவ்வளோ வருது, 2. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த ரெண்டு 2 ஆயிடுச்சு. அப்போ 2 plus T3 equal to 9. அப்போ T3 equal to 9 minus 2 equal to 7. இப்போ பாருங்கள், T1 T2 T3 எக்ஸட்ரா போட்டுட்டு T1 என்ன வந்துச்சு உங்களுக்கு, டேர்ம் 1 சம் 1 -1. அடுத்தது T2 என்ன கண்டுபிடிச்சோம், T2 equal to 3 கண்டுபிடிச்சோம். இந்த T3 என்ன வந்திருக்கு நமக்கு, 7 வந்திருக்கு. எக்ஸட்ரான்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். D1ங்கிறது என்ன, T2 minus T1 இருக்கும். அடுத்து D கோட்டு T3 minus T2. இந்த ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஏபி, இல்லைன்னா இட்ஸ் நாட் அன் ஏபி. அப்போ T2 minus T1 போடுங்க. 3 minus of -1 equal to 4. தென் T3 minus 2 எழுதுங்க. 7 minus 3 equal to 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதே மாதிரி எக்ஸட்ரா போகிற அந்த சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சீரீஸுங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸில் எழுதணும். அப்போ T1 + T2 + T3 எக்ஸட்ரா தான் சீரீஸு. இப்போ -1 + 3 + 7 + எக்ஸட்ராங்கிறது தான் அந்த சீரீஸு. அப்போ அந்த சீரீஸோட T1 T2 T3 இது. T2 minus T1 போகிற ஆன்சர் 4. T3 minus T2 எழுதுனால ஆன்சர் 4. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டேர்ம்ஸ் இந்த சீரீஸ் எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. therefore அப்போ இந்த சம்மை ஃபாலோ பண்ணுற ஒரு சீரீஸ் வந்து ஒரு ஏபியா இருக்கும். therefore the given sum Sn equal to 2n square minus 3n, sum 2n square minus 3n forms the AP. சப்போஸ் இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலாக வரல அப்படின்னா இது ஏபியை ஃபார்ம் பண்ணாதுன்னு நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given 104th term is 125 டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T104 T தான் டேர்மு, T104 equal to 125. 104 டேர்ம்ஸோட சம்முன்னு சொன்னாங்கன்னா S104 எடுக்கணும். ஆனால் இங்கே 104th டேர்ம் சொல்லியிருக்காங்க. இப்போ 104th term means T104 equal to 125. Then 4th term is 0ன்னு சொல்லியிருக்காங்க. T4 equal to 0. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. we need to find the sum of first 35 terms. கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, S35 கண்டுபிடிக்கணும். we need to find S35. அப்போது 104th டேர்மும் 4th டேர்மும் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸில் நம்ம 35 டேர்ம்ஸோட சம் என்னவா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு
nth term formula என்ன Tn equal to a plus n minus 1 into d formula எழுதி வச்சுக்கணும் formulaக்கு marks இருக்கு Tn equal to a plus n minus 1 into d that is a term formula nth term ஆவோட formula it is also known as generating term இதை வச்சு நம்ம எந்த term வேணாலும் generate பண்ணலாம் right அப்போ T104 னா என்ன கிடைக்கும் a plus 104 minus 1 103d அப்படி கிடைக்கும் இந்த T104 வேல்யூ எவ்வளவு இருக்கு 125 therefore 125 equal to a plus 103d இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் T4 equal to 0 கொடுறாங்க அப்ப T4 equal to 0 fourth termனா என்ன வரும் a plus 4 minus 1 into d அப்ப 3d equal to 0 this is taken as equation number 2 அந்த equation 1 and 2 பாருங்க இங்க a தான் coefficient 1 இங்க a coefficient 1 அப்ப subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் d வேல்யூ கிடைச்சிரும் அப்ப 1 minus 2 implies 1 ல இருந்து 2 minus பண்றோம் அப்ப 1 என்ன இருக்கு உங்களுக்கு a plus 103d equal to 125 minus 2 second equation இருக்கு a plus 3d equal to 0 இப்போ பாருங்களேன் மைனஸ் பண்றோம் மைனஸ் 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 125 minus 0 வந்து 125 தான் இங்கே 103 minus 3d என்ன கிடைக்கும் 100d ன்னு வந்துரும் a minus a cancel ஆயிடும் which implies d equal to 125 divided by 100 ன்னு வந்துருச்சு இப்போ 25 டேபிள்ல கட் பண்ணலாம் இதுல நமக்கு 5 times 25 இல்ல 4 times இருக்கு அப்ப 5 by 4 அப்ப d equal to என்ன வருது நமக்கு 5 by 4 ன்னு ஆன்சர் வருது அப்ப d equal to 5 by 4 கண்டுபிடிச்சிட்டோம் then we need to find a the d equal to 5 by 4 எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க equation 2 implies 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் a plus 3 into d க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 5 by 4 equal to 0 மறுபடியும் 15 by 4 அப்ப a equal to plus 15 by 4 ரைட்ல இருந்து லெஃப்ட் போறோம் மைனஸ் ஆயிடும் மைனஸ் 15 by 4 இதுதான் நமக்கு a வேல்யூ அப்ப a கண்டுபிடிச்சாச்சு d கண்டுபிடிச்சாச்சு நம்மள்ட்ட என்ன வேணும் s35 அப்ப n equal to 35 sum of s35 தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்ப n equal to 35 ன்னு வந்தாச்சு சரிங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எந்த ஃபார்முலாக்கு போலாம் n by 2 2a plus n minus 1 into d க்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஏன்னா நமக்கு n a d தெரியும் அப்ப அந்த ஃபார்முலா போறோம் sn equal to n by 2 2a plus n minus 1 into d ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க n by 2 s35 ன்னு வருதா அப்ப 35 by 2 2a 2 into a எவ்வளவு இருக்கு 2 into minus 15 by 4 plus n minus 1 n னா 35 minus 1 34 into d d வேல்யூ எவ்வளவு இருக்கு நமக்கு 5 by 4 இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 35 by 2 அது டிவைட் ஆகறதால அப்படியே வச்சுக்கலாம் டெசிமல் பண்ண வேண்டாம் கடைசியா பாசிபிலிட்டி இல்லனா டெசிமல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த 2 க்கு இந்த 4 வந்து கேன்சல் பண்ணனும் இங்க டினாமினேட்டர் 4 இருக்கனால இது அப்படியே மேல மல்டிப்ளை பண்ணுங்க minus 30 by 4 2 into minus 15 minus 30 by 4 இங்க பாருங்க 34 into 5 அதனால வரும் 150 ஒரு 20 170 அப்ப plus 170 divided by 4 இப்போ ஈக்குவல் டினாமினேட்டர் இருக்கனால நான் கேன்சல் பண்ணல அப்படியே எடுத்துட்டேன் இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க 170 minus 30 எவ்வளவு வரும் 140 by 4 அப்ப அதோட பாருங்க 35 by 2 into 140 divided by 4 ன்னு வந்துரும் இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகுமா சரி இப்போ கேன்சல் பண்ணலாம் s35 equal to 35 by 2 into இங்க 140 by 4 144 ஆல் டிவைட் ஆக என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் 2 ஆல கட் பண்ணலாம் 2 ஆல கட் பண்ணா 70 by 2 வரும் 70 by 2 திரும்ப கட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 35 கிடைக்கும் அப்போ 35 புரியுதுங்களா 140 by 4 னா 75 by 70 divided by 2 ன்னு வரும் திரும்ப கட் பண்ணா 35 வரும் அப்ப 35 into 35 divided by 2 க்கு போறோம் 35 into 35 எவ்வளவு வரும் உங்களுக்கு 5 5s are 25 3 into 4 வந்து 12 equal to divided by 2 இதை டிவைட் பண்றோம் அப்ப s35 equal to sum of 35 terms 1225 divided by 2 போட்டனா 612.5 so sum of 35 terms வருது 612.5 ன்னு வருது